குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் தன்னுடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற மிகப்பெரிய கூட்டத்திலே நீங்க பார்த்தா வண்டிக்கு 4 சக்கரம் உண்டு. ஒரு சக்கரம் பழுதாயிட்டுனா என்ன பண்ணுவோம்? ஸ்டெப்னி உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் வர வேண்டிய இடத்திலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இந்த மாநில தலைவருடைய பயணத்திற்கு மாநில அளவிலே பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்களே, கோவிலானூர் மணிகண்டன் அவர்களே, வேட்டக்குடி எழிலரசன் அவர்களே, வந்திருக்காங்க, மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் சரவண சுந்தரம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சாய் சுரேஷ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் விழுப்புரம் ஏடி ராஜேந்திரன் அவர்களே, குறிஞ்சிப்பாடி அறிவழகன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு ராமமூர்த்தி அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு சரவணன் அவர்களே, மண்டல் தலைவர் குறிஞ்சிப்பாடியினுடைய மைய மண்டல் தலைவர் சரண்ராஜ் அவர்களே, குறிஞ்சிப்பாடி தொகுதியின் பொறுப்பாளர் ஆர் மேகநாதன் அவர்களே, மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் ஜி வெங்கடாச்சலம் அவர்களே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, அகில நம்முடைய கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடலேறுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி. நீங்க பார்த்தா நான் குறிஞ்சிப்பாடிக்கு வந்த பிறகு 234 முதல்ல தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்னு சொன்னா அது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி நொச்சி குப்பம் தானே, நொச்சிக்காடு, அங்கு போய் கிராம சபை கூட்டம், திரளாக நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு பேசும் பொழுது நம்முடைய மகளிரினுடைய தேசிய தலைவி அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை உங்கள் எல்லோர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நீங்க பார்த்தா இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் முதல்ல அந்த நொச்சிக்காட்டுல 1119 ஏக்கர்
நிலத்தினை கையகப்படுத்துகின்ற தீய செயலிலே இந்த அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிப்காட்டுக்காக அந்த இடத்தை கையகப்படுத்துறோம்னு எங்க ஊர் காரைக்குடிக்கு பக்கத்துல தொழிற்பேட்டையில கேட்பார் இல்ல, தொழில் துவங்குவார் இல்லை. ஆனால் நீங்க எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா இது போன்ற போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கள்ளிமந்தயத்துல நடத்தினேன். 220 ஏக்கர் பழனி முருகன் கோவிலுடைய கோசாலையோடு சேர்ந்து 780 ஏக்கரை கையகப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற உள்ளூர் அமைச்சர் சக்கரபாணி அவருடைய தலைமையில விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சி எடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக சென்று அதை நிறுத்தி காட்டினோம். அதே போல இங்க இருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 1119 ஏக்கர் நிலமும் இதுவரை கையகப்படுத்தியது விவசாயிகளுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். 26 மே மாசம் அமர இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக விவசாயிகளுடைய 1 ஏக்கர் நிலத்தை கூட எடுப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூர்ல என்னவெல்லாம் அராஜக செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமானார் அவர்கள், வள்ளலார் பெருமானாருக்கு இருக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை பீடத்தை வள்ளலார் பெருமான் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே முன்னாடி குளங்கூட வெட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அங்கு அந்த இந்த சாலையானது முழுமையாக கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது திறந்த வெளியாக பராமரிக்கப்பட வேண்டும்னு அங்க போய் சர்வதேச மையம் கட்டுறேன்னு நம்ம யாரா அவர் பேரு சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பேர் சொல்லி அழைக்கலாம். இந்த அல்லேலியா பாபு கூட்டம் போய் அந்த இடத்துல நாங்க கட்டடம் கட்டுறோம் சர்வதேச மையம்னு. ஏன் வேற இடத்துல கட்டினா என்ன? நமக்கு சர்வதேச மையம் கட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வள்ளலார்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கட்டப்படுது. என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். எப்படியே 2 மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போறதுங்கிறது என் பழக்கம். முருகப்பெருமானை தரிசித்து அருளாசியை பெறுவதற்காக. நீங்க அங்க போனீங்கன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து 4 மாசம் ஆகுது. யார் பணத்துல நடந்தது கும்பாபிஷேகம்? ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்தார்கள். மீதி 106 கோடி மக்களுடைய காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஹெச் ராஜா சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் நீங்க அங்க போனா பயணி அங்க வர்ற பக்தர்கள் கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் இருக்கு. அங்க என் வண்டியை டிரைவர் நிறுத்தினார். காலை கீழே வச்சா 1 முழம் ஆழத்துக்கு கால் கீழே போகுது. நீங்க பாத்தீங்கன்னா சரி இங்க மாத்தன இருக்கான்னு ஒரு 50 அடியில பார்த்தா அங்க பெரிய பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது, அது நிற்கும். நீ போடுறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மணலை போட்டு கட்டினீங்கன்னா எப்படிடா நிற்கும்? எப்படி நிற்கும்? அந்த மாதிரியாக இவர்கள், அதுவும் அறநிலைத்துறை முழுவதும், நான் இந்த மாதிரி பேசினேங்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டும் என் மேல கொடுத்திருக்கிற வழக்கு எவ்வளவு தெரியுமா? 40 வழக்குகள். நான் அதான் பார்த்தேன் அந்த செக்ஷன்லாம், எதுலையும் தூக்கு தண்டனைன்னு இல்லை. அப்புறம் என்ன? ஜெயில இருந்தாலும் நம்ம வந்தா இறைப்பணி நடக்கத்தானே செய்யும். நம்ம அதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 40% வரை லஞ்சம் வாங்கிறதாக மக்கள் கூறுகிறார்கள். அதனால இங்கேயும் வள்ளலார் பெருமானுடைய அந்த என்ன சாலை சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியா மக்களே, முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொன்னதுக்கு காரணம், ஏன் கொளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது செகண்டா வச்சுப்போம். கொளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டியது.
சேப்பாக் திருவல்லிக்கேணி தேர்டு, அந்த மாதிரிதான் வச்சு நாம இப்ப செயல்பட்டாகணும். இங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்க சமீபத்திலே மிகப்பெரிய அளவுல மழை, அதுவும் இப்ப நீங்க பார்த்தா பருவமழை பருவ காலத்திலே வருவதை விட இங்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த, அவர்கள் வியர்வை சிந்தி, ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பு இல்லை. அதுக்கு நம்ம விவசாய மந்திரி, நீங்க பார்த்தா இங்க நான் போய் பார்த்தேன், அவங்க செயல் திட்டங்களை பார்த்தா அவர் விவசாய மந்திரி என்று அழைக்க வேண்டாம், இன்றையிலிருந்து அவரை விஷம் பரப்பும் மந்திரி அப்படி நாம சொல்றோம். அந்த மாதிரியாக மிக மோசமான ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கு அருகதையற்ற ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் போன தடவை குறுவைக்கு விதைத்த நிலப்பரப்பை விட 2 பங்கு இடத்திலே அவர்கள் விதை விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? 2 பங்கு நிலப்பரப்புல விவசாயிகள் குறுவை நட்டிருக்காங்கன்னா, நான் கேட்கிறேன் மிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, நெல்லு விதைச்ச மறுநாள் அறுவடைக்கு வருமா? குறைஞ்சது 120 நாளாவது ஆகுமா இல்லையா? குறுவை நெல்லா இருந்தாலும், சம்பா நெல்லா இருந்தா 150 நாள் 160 நாள் ஆகும். அப்போ இந்த அரசாங்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எதுக்கு இருக்கார் அமைச்சரா? விவசாயி விதைச்சிட்டு 110 நாள் 120 நாள் கழிச்சுதானே அறுவடை பண்றான். அந்த 120 நாள் நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை மூட்டை கட்டுறதையே வேலையா பார்த்தீங்க. விவசாயி கொண்டு வர நெல்லு மூட்டைய மழையில் நனைய விடுறீங்களே மகா பாவிகளே! விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை நீங்கள் வாங்கல, அது மழையில இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கினா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல வாங்கறத பத்திரப்படுத்தி வைப்பதற்காக நெல் கிடங்குகளுக்காக 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடி யார் வயிற்றுக்கு போச்சு? இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்டா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா முட்டா பசங்க ஆட்சியில நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அவன் வெறுங்கடுதாசா தர்றான். இப்படி தந்தானா இல்லையா? யாரா அவருக்கு பேரு, நம்ம பாலு மகன் டிஆர்வி ராஜாவா, அவரு வெள்ளை அறிக்கைன்னு பத்திரிகையாளர் கூட்டத்துல, அதாவது விவரம் தெரியாத இடத்துல பேசல, பத்திரிகையாளர் கூட்டத்துல இந்தோ இருக்கு வெள்ளை அறிக்கைங்கிறாரு. இந்த முட்டாள்கள்ட்ட நாம வெள்ளை அறிக்கை ஒண்ணு கேட்கவில்லை, பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஆட்சி, பொறுப்பற்ற நபர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், ஆளத் தெரியாதவர்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் போதை இந்த ஆட்சி தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், நான் சொல்றத தயவு செய்து பெரியவர்கள் தாய்மார்கள் இதுல தீவிரமாக நாம செயல்பட வேண்டியது வர இருக்கின்ற 110 நாள் 120 நாள். அதுக்கு மேல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஆயுசு இல்லை. ஏனென்றால் 26 மே இறுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும். நீங்க இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே? வெறும் ஊழல் மாத்திரம் இல்லை. நான் இப்ப சொல்றேன், கடந்த 2 ஆண்டுகளாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 2021ல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்கிய மாநிலம், மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். ஆனா இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா முதலிடம் தமிழகம், முதலிடம் தமிழகம். எதனால சொல்றாரு தெரியுமா மு.க. ஸ்டாலின்? இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்குகின்ற மாநிலம் தமிழகமாக மாறி போயிருக்கு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். ஏன்னா நீங்க பாருங்க, குற்ற பணத்துல பாவ பணத்துல குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறவங்க பாவிதானேங்க. இப்ப ஜாஃபர் சாதிக்கா
ஆமா, இந்த ஜாஃபர் சாதிக்னால எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஜாஃபர் சேட்டா ஜாஃபர் சாதிக்கான்னு ரெண்டுமே தீய சக்தி தான். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இந்த ஜாஃபர் சாதிக் அவர் 3000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினார், பத்திரிகையில வந்தது. அதுல ஜாஃபர் சாதிக் அவர் கடத்திய சம்பாதித்த பணத்தை பார்க் பண்ணதெல்லாம் எங்க மூலதனம் போட்டது? ஒன்னு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெண்டாவது சினிமா. நீங்க மங்கைன்னு ஒரு படம் வந்தது, அந்த இந்த ஜாஃபர் சாதிக்கு அது ப்ரொடியூசர் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. எந்த மங்கையோ அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பம் பணம் காசு சம்பாதிச்சிருக்குன்னா தந்தையின் பிணத்தை எரித்து அதுல சோறு சமைக்கிறத விட இது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாயின் பிணத்தை தந்தையின் பிணத்தை எரித்ததுல சோறு சமைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக மோசமான ஆட்சி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் மாடல் ஆட்சியின் முதல் குடும்பம். அவங்க உற்பத்தி பண்ணதுதான் மங்கைங்கிற படம். ஆகவே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சரி, நீங்க மேதகு ஆளுநர் அவர்கள், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா ஒரு கற்றறிந்த தேசியவாதி ஆளுநரா இருக்காரு. நீங்க சங்கரன்கோவில்ல மக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க, பொதுமக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம், போதை ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டுல மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. அவர் என்ன கேட்டாரு? ஆமா, நீங்க கஞ்சா பிடிக்கிறீங்க, இன்னைக்காவது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்று சிந்தட்டிக் ட்ரக் இன்னி வரை இந்த 4.5 வருஷத்துல 1 கிராம் தமிழக காவல்துறை கைப்பற்றியது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க யார் இந்த படித்தவன் மோசமா போனா ஐயோ வென்று போவான் என்று பாரதி சொன்னதை போல தமிழகத்திலே மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் வெளியில அவ்வளவு பெரிய அளவுல புழங்கி கொண்டு இருக்கிறது. இது எங்க புழங்குது? என்ன திட்டம்? நீங்க பெரிய அளவுல 3000 கோடி 2000 கோடி கடத்துறது திமுக காரன். திமுகவினுடைய சென்னை மாநகர மாவட்ட இணை செயலாளராக தான் இருந்தாரு ஜாஃபர் சாதிக். ஆனா இது எங்க கொடுக்கப்படுது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி அங்கதான் இந்த போதைப் பொருளானது பொட்டலம் விற்கிற இடம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். என்ன காரணம்? இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் யார் படிக்கிறாங்க? ஐஏஎஸ் ஆபீஸோட குழந்தைகள், ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட குழந்தைகள், டாக்டரோட குழந்தைகள், இன்ஜினியர்ஸ் குழந்தைகள், ஆர்கிடெக்ட் குழந்தைகள், ஆடிட்டர் குழந்தைகள். இந்த மாதிரியா திட்டமிட்ட ரீதியில இந்த போதை பொருள் அதை விற்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள். அதுலயும் யார் குழந்தைகள் படிக்கிறது? இன்டெலிஜென்சியா. இன்னைக்கு இருக்கின்ற அறிவுஜீவிகளின் குழந்தைகளை இன்னைக்கு போதைக்கு ஆட்படுத்தி முடக்கி வீட்டுல தூக்கி எறிஞ்சிட்டா எதிர்காலத்துல தமிழ் சமுதாயம் நாசமா போகுமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. அதே மாதிரியா தொடர்ந்து தமிழகத்துல இந்த 55-56 மாசத்துல இதுவரை 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த படுகொலைகள் ஒவ்வொன்றும் இப்ப சமீபத்துல 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அதுல பின்னணியில என்ன இருக்கு? நாம ஊடகத்துல டிவியில பார்த்தாலும் சரி, பத்திரிகையில் படித்தாலும் சரி, என்ன சொல்றாங்க? போதையால் அதற்கு அடிமையானவன் அவன் கத்தி எடுத்து குத்துறான். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல சமூக நீதிங்கிற வார்த்தையே பேசலைன்னா அரசியலே இல்லைன்னு எல்லாரும். நீங்க ஒழுக்கம் இந்த சமுதாயத்தை விட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போற மாணவனுடைய
பையில ஆயுதம். பள்ளிக்கூட மாணவர்கள் கொலை செய்து கொள்வது, தாக்கிக் கொள்வது, குற்றங்கள் செய்வது ஜாதி அடிப்படையிலே. நான் கேட்கிறேன், இஸ் இட் நாட் யுவர் டோட்டல் ஃபெயில்யூர்? யோசிச்சு பார்க்கணும். இந்த அரசாங்கம் கடந்த 4.5 ஆண்டுகளாக எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, என்னோட கஜானா நிரம்பினா சரி, அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி. அதே மாதிரியாக நண்பர்களே, எந்த விதமான திட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஊழலுக்கு அது உள்ளாக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வாரம் ஒரு சம்பவமாக அந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகுது. என்ன, பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி இருக்காங்க, அது துவங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டடம் மேல இருந்து கூரையோட காரை கீழே விழுதா இல்லையா, குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்றார். ரோடு போட்டாலும் திருடிய பாவிகளா, பள்ளிக்கூடத்துக்கு நாம கட்டடம் கட்டினாலும் அதுல திருடுவியா? இல்லைன்னா எப்படி கூரை கீழே விழுது? யோசித்து பார்க்கணும். அதே மாதிரியாக நண்பர்களே, இவங்க செய்யறது பூரா ஊழல், அயோக்கியத்தனம். ஆனா குறை சொல்வது பூரா மத்திய அரசாங்கத்தை. நான் ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி விட்டு, சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் 5 மணிலேருந்து இங்க இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களை கிராஸ் பண்ணி போகும்பொழுது நெய்வேலிக்கு இங்கு மக்கள் வந்து கொண்டு இருந்ததை பார்த்தேன். அதனால அதிக நேரம் பணியிலே உங்களை பரிசோதிக்க வேண்டாம்ங்கிறதுனால, நண்பர்களே, இப்ப எல்லா திட்டங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசு அதனுடைய பட்ஜெட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க, என்ன திட்டங்கள் வந்திருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். கேட்டா என்ன சொல்றாங்க, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலையா. என்ன காரணமா? மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலைங்கிறாங்க. சகோதரர்களே, மத்திய அரசு கல்விக்காக மாத்திரம் 20 தலைப்புகளிலே நிதி ஒதுக்குகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு பள்ளிகள், அரசு நிதி பெறுகின்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அது ஒவ்வொன்றுலையும் கம்ப்யூட்டர் டீச்சருக்கு ஒரு பள்ளிக்கும் மத்திய அரசு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் மாதம் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்தா இங்க சிவகங்கை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல பொய்யவயல்னு ஒரு கிராமம். அந்த பொய்யவயல் கிராமத்துல கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன மாணவர் செத்து போனார், ஷாக் அடிச்சு. செய்தி வந்ததா? நான் நேர சென்றிருந்தேன் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல. காரணம் என்ன? மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை முழுமையாக மாநில அரசு முழுங்கி விட்டு குவாலிஃபைடு டீச்சர் ஸ்கூலுக்கு போடுறதே இல்லை. அப்ப யாரை வச்சு கம்ப்யூட்டர் பாடம் எடுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மாச சம்பளம் போடுறதுக்குன்னு டேட்டா ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு, அந்த டேட்டா ஆபரேட்டரை வச்சு நீ கம்ப்யூட்டர் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடுல மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லட்டும், தமிழ்நாடுக்கு புஸ்தகம் போட்டிருக்கீங்களா? அட, கம்ப்யூட்டர் பாடத்துக்கு ஒரு வாத்தியாருக்கும் மாசம் மத்திய அரசாங்கம் 15,000 ரூபாய் கொடுக்குது. ஆனா நீங்க கம்ப்யூட்டர் பாடத்துக்கு புஸ்தகம் போட வேண்டாம் ஐயா. சயின்ஸ் பாடத்துல 3 பக்கம் மட்டும் போட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் பற்றி சொல்லி கொடுக்கிறேன். ஆனா என்ன சொல்றாங்க, PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திலேயே சேராமல் 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டான். ஏன்னா முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார், நாங்கள் இந்த திட்டத்தில் சேர மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம், அதனால நீங்க 3வது 4வது தவணை பணத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 2 வாங்கிட்டேன்னு தானே அர்த்தம். முதல் 2 வாங்கிட்டேன், ஆனா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கல. ஆகவே ஒவ்வொரு துறையிலும் மிக பெரிய அளவிலே ஊழலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல், ஊழல், போதை, திருட்டு ஆட்சி
வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது, இன்றையிலிருந்து நமக்கு தூக்கம் இல்லை. இன்றையிலிருந்து இந்த ஸ்டாலின் தலைமையிலான இந்த தீய அரசை தூக்கி எறிகின்ற வரை நாம் அனைவரும் தோளோடு தோள் கொடுத்து இணைந்து மக்களை தினந்தோறும் சந்தித்து செயலாற்றுவதன் மூலம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய ஆட்சிக்கு, ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களிடையே பரப்பி வந்த ஒரு உண்மையான அழுத்தமான செய்தி என்ன? திமுக தீய சக்தி. ஆகவே அந்த திமுக தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென இன்றே உறுதி ஏற்போமா? செய்யலாமா? ஆகவே அதற்கு நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து களத்திலே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.